வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சார்ட் பார்த்தீங்கன்னா 24,200 கால் ஆப்ஷன் சார்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நான் காலையில் வந்து ஒரு 2 ட்ரேட் பண்ணேன். இன்ஃபேக்ட் வந்து 3 ட்ரேடு. என்னென்னா காலையில் நம்ம இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே வந்து ரிவர்சல் ட்ரேட்னு பேர். இந்த ரிவர்சல் ட்ரேட்னா என்னென்னா, மார்க்கெட் ரொம்ப கேப் டவுன் ஆனிச்சுன்னா சப்போர்ட் லைனில் அது ரிவர்ஸ் ஆகும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறதுன்னா, எப்போதுமே அங்கே ஒரு ட்ரேட் எடுக்கிறது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரெக்டாக S2ல் வந்து ரிவர்ஸ் ஆச்சு. அதனால் என்ன பண்ணேன், அது ரிவர்ஸ் ஆகிற பாயிண்டில் கரெக்டாக 90ல் வந்து உங்களுக்கு ஒரு பை ஆர்டர் போட்டோம். பை ஆர்டர் போட்டோன்னே நீங்கள் நிஃப்டி சார்ட்டை நல்லா மானிட்டர் பண்ணி பாருங்கள். அது அருமையாக வந்து ரிவர்ஸ் ஆகி போயிட்டே இருந்துச்சு. ஆனால் நம்மளுடைய இந்த கால் ஆப்ஷனோட சார்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜிட்ரிங் இருந்துச்சு. அதில் கரெக்டாக ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா 72 வந்து 90லேருந்து 72 வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஸ்டாப்லாஸ் ஹிட் பண்ணோன்னே எனக்கு தெரியும் இப்போ கண்டிப்பாக இது ரிவர்ஸ் தான் ஆக போகுது. ஏன்னா சிபிஆர் ரொம்ப நேராக இருக்குது, அதுவும் ஒரு இதுதான். அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி இது இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், திரும்பவும் ஒரு ட்ரேடை வந்து தைரியமாக போட்டோம். இப்போ அந்த தைரியமாக போட்டதுனால என்னாச்சுன்னா, திரும்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ட்ரெண்ட் லைனை போய் ஹிட் பண்ணுற வரைக்கும் தான் அதுக்கு மேலே அதை வச்சுக்கூடாது. ஏன்னா ட்ரெண்ட் லைன் வந்து நல்ல கேப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து நல்லா கேப் நல்லா வைடாக இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனாலும் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இதை வந்து 115க்கு வந்து நான் புக் பண்ணிட்டேன். ஸோ ட்ரையல் ஆர்டர் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே தெரியும் 11,000 வந்திருக்கு. ஆக்சுவலாக நமக்கு வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் பண்ணது வந்து கிட்டத்தட்ட 30,000 லாஸு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரேடு போட்டுட்டு, ஏன்னா இது கன்ஃபர்மேஷன் ட்ரேடுங்கிறதுனால நம்ம திரும்ப அதை மாதிரி போட்டோம். ஸோ போட்டுட்டு இப்போ நம்ம வந்து அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணி இப்போ 11,900 அதில் ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இப்போ வந்து மேலே அப் ட்ரெண்டில் போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒரு ட்ரேடு இருக்கட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ட்ரேட் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடத்துல பாருங்கள் 1200 குவான்டிட்டி 24,300 புட் ஆப்ஷன் வந்து 64க்கு விற்றேன். இப்போ கிட்டத்தட்ட அது வந்து 55ல் ட்ரேட் ஆகிருக்கு. இப்போ நான் அது வந்து இந்த மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும்போது ஸோ நம்ம இதை மாதிரி போய் விற்கிறது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். இப்போ அந்த சார்ட்டை காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு பார்த்தீங்கன்னா 24,300. ஸோ மார்க்கெட் வந்து இந்த 300 இது கிராஸ் பண்ணி போயிடுச்சு, இந்த இடத்துக்கெல்லாம் போணுச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஆல்மோஸ்ட் இது வந்து இன்றைக்கி 0 ஆகிடும். அதனால் இந்த ட்ரேடை எடுத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி இங்கே ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து S2ல் வந்து இது வந்து S1 ப்ரீவியஸ் டே லோ, இது வந்து S2 சப்போர்ட் 2. இந்த இடத்துல வந்து அழகாக வந்து ரிவர்ஸ் ஆச்சு. ரிவர்ஸ் ஆக போகும் தான் நான் வந்து ட்ரேடு எடுத்தேன். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன். ஆனால் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நான் இப்போ சில முன்னே காட்டின அந்த ஜிட்ரிங் பூரா நடந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மாதிரி இந்த இடத்துல இதை கிராஸ் பண்ணால் மார்க்கெட்டு கண்டிப்பாக இதையும் கிராஸ் பண்ணி போயிடும். என்ன காரணம்னா இங்கே 2 ரெஸ்ட்ரிக்ஷன், ஒன்று வந்து ப்ரீவியஸ் டே லோ ப்ளஸ் S1 இருக்குது. இதை இப்போ கட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. இது கட் பண்ணி போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ரிவர்ஸ் ஆகும். ரெண்டாவது இன்றைக்கி வந்து மந்த்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால ஷார்ட் கவரிங்க்கு ரொம்ப வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து 64க்கு வந்து ஷார்ட் பண்ணோம். ஸோ ஷார்ட் பண்ணும்போது இப்போ வந்து 55.95க்கு இது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ ஒன் மினிட் கேண்டில் வச்சு பார்த்தா நல்லா தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விவேப் வந்து மேலே இருக்குது. இது வந்து விஏபின்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. ஸோ இங்கே வந்து சூப்பர் ட்ரெண்டு நம்மளுடைய இது இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஓகே, நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் என்ன இருக்குன்னா 63.50க்கு ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருக்கேன். ₹1 ப்ராஃபிட்டில் ஹிட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஃபுல் ப்ராஃபிட் கிடைக்கும். அது வந்து முழுசாக போதா, அப்படி இல்லை வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ட்ரையல் ஸ்டாப் லாஸ் ₹1 ப்ராஃபிட்டில் நம்ம வந்து நீங்கள் புக் பண்ணுறோமாங்கிறத நான் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல வந்து நிஃப்டி வந்து இந்த 2 ரெட் கேண்டலுக்கு அப்புறம் இந்த ரெண்டும் சின்ன ரெட் கேண்டலாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வர்ற ஒரு கேண்டில் வந்து பெரிய கேண்டலாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஷார்ட் பண்ணவங்கலாம் கவர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த கேண்டில் வந்து கட் பண்ணிச்சுன்னா பெரிய அளவில் மேலே போகும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொசிஷன் வந்து இங்கே ₹50 வந்துருச்சு. ₹50 ₹48 போயிட்டு
ஸோ இப்போ கிட்டத்தட்ட அதில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குதுன்னு பாருங்கள் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குன்னா இப்போ வந்து இப்போ 18,000 காமிக்குது. 44 ரூபா கிட்ட வந்துச்சு அப்படின்னா நான் வந்து அதை வந்து ட்ரையலில் ஸ்டாப் லாஸை கொண்டு வந்து இங்கே வச்சிடலான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதை வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஹோல்டு பண்ணால் உட்காந்தே இருக்கணும். ரெண்டாவது மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுனாக போயிட்டுருக்கிறதுனால நான் ஒரு 4 ரூபா ஸ்டாப் லாஸை வந்து கீழே கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். 64.50க்கு விற்றோம். ஸோ அதனால் 60க்கு கொண்டு வந்து வச்சிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா 60க்கு கொண்டு வந்து வச்சிட்டோம்னா இப்போ இங்கே கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். இதை வந்து நான் எப்படி மோடிஃபை பண்ணுறேங்கிறத சில பேர் கேட்டாங்க அன்றைக்கி, அதனால் அவங்களுக்காக இதை போடுறேன். மற்றவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ இதை பாருங்கள், மோடிஃபை பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 63.50 வந்துச்சுன்னா என்னுடைய கால் ஆப்ஷனை வந்து இந்த புட் ஆப்ஷனை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கும் 64 ட்ரேட் பண்ணுறதுக்கும் போட்டிருக்கேன். இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இங்கே 52ல் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன் 58க்கு கொண்டு போகிறேன். 58க்கு மேலே போச்சுன்னா என்னுடைய ஆர்டர் ட்ரிக் ஆகி 60ல் வந்து அது வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி போடுறேன். அப்போ எனக்கு வந்து 4 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ ஆனால் இது வந்து 50க்கு கீழே 45 46 அப்படின்னு போணுச்சுன்னா நான் 50க்கு கீழே இறக்கிடுவேன். இப்போ நீங்கள் நினைக்கலாம் இதில் 15,000 இருக்குது, ப்ராஃபிட் வந்து எடுத்துடலாமே அப்படின்னு. இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரிங்கிறதுனால இது இந்த 24,300க்கு அது வரலைன்னா திரும்ப அது 0 ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு முழு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இதில் 2,000 கிடைச்சாலும் நமக்கு வந்து ஹாப்பி தான். ஏன்னா நமக்கு ஒன்றும் நஷ்டம் வர போகிறதில்ல. ஸோ இதில் 58 போட்டு இப்போ 60 போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்ப்போம், இது போகட்டும். அப்புறம் கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் இதை மோடிஃபை பண்ணிட்டேன். இப்போ மோடிஃபை பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும் 58, ட்ரிகர் ப்ரைஸு 60. ஆக்சுவலாக இந்த 60ங்கிறத கூட 62 கூட போட்டு வைக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் ரொம்ப இதாக இருக்கும்போது டக்குன்னு ப்ரைஸ் ஜம்ப் ஆகும். அதை உங்களுக்கு அனுபவத்தில் தெரியும். ஸோ இது போட்டு வைக்கிறது கூட கொஞ்சம் ஆபத்தானது தான் சார். நான் அப்புறமா உங்களுக்கு வந்து அதை அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக வந்து மார்க்கெட் இந்த இடத்துல போயிட்டு அந்த ரெட் கேண்டில் வந்துச்சு. ரெட் கேண்டில் வந்தோடனே நம்மளுடைய இந்த ப்ரீமியம் வந்து கரெக்டாக ஷூட்டப் பண்ணுச்சு நம்ம எதிர்பார்த்த மாதிரி. ஸோ 58க்கு வந்து அது நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 61ல் வச்சுருந்தோம்னா அங்கே போயிருக்காது. பட் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். இதுக்கப்புறம் இது பெருசாக வேகமாக இந்த கேண்டில் வந்து நிஃப்டியிலோட கேண்டில் இங்கே வந்துச்சுன்னா நமக்கு வந்து லாபம் ரொம்ப குறைஞ்சிரும். அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை புக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த இது ட்ரையல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே பாருங்கள் இப்போ 59 போயிட்டுருக்கு. சப்போஸ் இங்கெல்லாம் தாண்டி இங்கெல்லாம் போணுச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ராஃபிட் குறையும். இப்போ நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நம்மக்கிட்ட எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா இல்லை, அதனால வந்து 7,865 ருபீஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட்டு. இப்போ பாருங்கள் அது திரும்ப பழைய இடத்துக்கே போயிட்டு நம்ம கட் பண்ண அதே இடத்துக்கு போயிட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராபபிலிட்டி, இதெல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டி தானே. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக 0 ஆகும்னு நினச்சிட்டு எடுத்து அப்படியே விடலை. ஆனால் நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் இன்றைக்கி புக் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ இது மாதிரி ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான மனநிலை இருக்கும். ரெண்டாவது நமக்கு தெரியும் இந்த இடத்துக்கு போனால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெண்ட் லைனை எப்போதுமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்போ இதை பாருங்கள், இன்றைக்கி நம்ம மற்ற பொசிஷன் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ஆகஸ்டோட எக்ஸ்பைரி. ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு லெக்கும் வந்து ஒரு 10,000 கிடச்சா தான் நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுவும் மேஜராக ஒன்றும் இல்லை அப்படின்னா பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் திரும்ப அந்த புட் ஆப்ஷன் வந்து 57க்கு வந்துருச்சு. ஸோ நான் வேறு எதுவும் நம்ம நினச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 4 கேண்டலுக்கு அப்புறம் திரும்பவும் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரெண்ட் லைன் வந்திருக்கு, அதில் ஒரு சின்ன கேண்டில் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணால் நம்ம ட்ரேடு எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரூலு. அந்த ரூலை பயன்படுத்தி நம்ம வந்து இப்போ எடுத்திருக்கோம். ஸோ 40க்கு வந்து அது செல் ஆகிருக்கு. இப்போ நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா 38.80க்கு போயிட்டுருக்கு. இந்த கேண்டில் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து இது ஃபுல்லாக கீழே போயிடும். ஸோ நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் இது வந்து கீழே வருதா இல்லை இது வந்து மேலே திரும்ப அதே இடத்துக்கு போகுதா அப்படின்ட்டு பார்ப்போம். வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் நண்பர்களே, நம்ம சொன்ன மாதிரி இந்த கேண்டில் வந்து மேலே போச்சு. அதுக்கப்புறம் அந்த கேண்டில் போய் கீழே வந்தது. ஸோ இந்த ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய இது போய் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனிச்சு.
அதுக்கப்புறம் நம்ம ட்ரெண்ட் லைனுக்கு அப்புறம் கீழே நமக்கு தெரியும் நம்ம சின்ன கேண்டில் வரும்போது இந்த லெஃப்ட்டை பார்த்துட்டு அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ட்ரேடை எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இப்போ 36 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நான் ஒரு 34 32 இந்த ரேஞ்சு வந்தாலே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். ரொம்ப நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா மார்க்கெட் வந்து ஜெட்ரி ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்ப்போம். திரும்ப ஒரு 32 அந்த ரேஞ்சுக்கு போணுச்சுன்னா நான் வந்து கட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் திரும்ப அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 24,300 அந்த தாண்டி போகிறது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஸோ நம்ம ஏற்கனவே இங்கே வந்து நான் சொன்னேன் இங்கே பொசிஷன் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு, மறுபடியும் ரீடேக் பண்ணியிருக்கோம். இப்போ 33 கிட்ட வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 17,000 கட்டுது. ஸோ நம்ம ஏற்கனவே மிஸ் பண்ணிட்டோம் அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு. அதனால் இப்போ புக் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். ஒரு 18,000 இந்த ரேஞ்சு வந்தால் கூட ஓகே தான். இப்போ 18,000 வந்துருச்சு. ஏன்னா இப்போ 32க்கு வந்துட்டு, ஸோ புக் பண்ணிடுறது பெட்டர்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஸ்டாப் லாஸை கொண்டு வந்து இங்கே வைக்கலாம். இங்கே வச்சிடலாமா? இங்கே வச்சா 36க்கு வருது ஸ்டாப் லாஸு. இங்கே வச்சா 36. இதை தாண்டி போயிடுச்சுன்னா நமக்கு இதாகும். இப்போ 33.50. இந்த கேண்டில் மட்டும் இந்த இடத்த அப்படி தாண்டிடுச்சு அப்படின்னா அது நான் ஸ்டாப். அடுத்தது இங்கே தான் போய் நிற்கும். அதனால் நமக்கு ஃபுல் ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால் ஆசை விட மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? 18,400 இருக்குது. சரி, கிடைச்சது கிடைக்கட்டும். 36க்கு ஸ்டாப் லாஸை போட்டுருவோம். 36க்கு போயிட்டு 38க்கு போயிட்டு லஞ்சுக்கு போக வேண்டிதான். போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். அதை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 36 ஹிட் பண்ணி 38ல் ட்ரேட் பண்ணுற மாதிரி போட்டாச்சு. பார்க்கலாம். ஸோ அப்டேட் பண்ணுறேன் நண்பர்களே உங்களுக்கு. ஆஃப்டர் லன்ச் வந்து நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்டர்ஸை பார்த்துருவோம். அது வந்து 35க்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது கொஞ்ச நேரம் கழித்து நம்ம என்ன பண்ணோம்னா 11:30 மணிக்கு 1350 குவான்டிட்டி வந்து 24,350 விற்று வச்சுருக்கோம். இப்போ அந்த குவான்டிட்டி இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து 44.30. ஓ, 41க்கெல்லாம் வந்திருக்கு. மை காட். ஸோ இப்போ கூட புக் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் 42.70 போயிட்டுருக்கு. ஒரு 9,000 ப்ராஃபிட் இருக்குது. ஏற்கனவே அந்த 24,300 வந்து 14,900. காலையில் கால் ஆப்ஷனில் ஒரு 11,000. அப்புறம் இப்போ வந்து இதில் வந்து ஒரு 8,000 போயிட்டுருக்கு. நம்ம வந்து 45 போட்டால் ஹிட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து எவ்வளோ போடலாம்? 35 3ன்னா 3,000 ஒரு 4,000 போய்டும். 4,000 போனால் 5,000 கிடைக்கும். ஓகே, சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 40க்கு கீழே போச்சு அப்படின்னா புக் பண்ணிடலாம். 33 போயிட்டுருக்கு இப்போ. சரி, பார்ப்போம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா காஸ்ட் டு காஸ்ட் போட்டு விட்டுற வேண்டியதான். காஸ்ட் டு காஸ்ட் போட்டால் 49. நம்ம 47 போட்டு வச்சிடலாம். 47 போட்டால் 47 49 போட்டுருவோம். ஸோ 47 போனால் ரெட்டு. அப்போ 2,600 கிடைக்கும். அப்படி இல்லை 350 தாண்டி மார்க்கெட்டு போயிடுச்சு அப்படின்னா 342 இருக்குது. தாண்டி போயிடுச்சுன்னா இது வந்து 0 ஆகிடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 24,345 போயிட்டுருக்கு. நம்ம 350 புட்டு வந்து நம்ம விற்று வச்சுருக்கோம். 45க்கு விற்றோம். அது இப்போ வந்து 36.50க்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இது மூணாவது ட்ரேடு. ஆமாம், இது மூணாவது ட்ரேடு. இப்போ 33 கிட்ட வந்துருச்சு. ஏன்னா 54 கிராஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு. ஸோ அதனால் 54க்கு மேலே கிராஸ் பண்ணி அங்கேயே சஸ்டெயின் ஆனிச்சுன்னா இது வந்து 0 ஆகிடும். நம்ம வந்து இப்போ என்ன போட்டு வச்சுருக்கோம்னு பார்ப்போம். இங்கே வந்து 39 போட்டு வச்சுருந்தோம். 39. இப்போ கூட கொஞ்சம் கீழே இறக்கிடலான்னு பார்க்குறேன். இந்த பெரிய கேண்டிலுக்கு மேலே இறக்கிடலாம். 37க்கு மாற்றிட்டு 37 39 மாற்றிடலாம். 2 பாயிண்ட் கொடுத்துட்டு. ஸோ இப்போ நம்ம ட்ரையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஸோ நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ 33. ஸோ மார்க்கெட் ரொம்ப ஷூட்டப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 33 கூட வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதில் 13,000 ரன் ஆகிட்டுருக்கு இப்போதைக்கு. இதில் ஏற்கனவே கால் ஆப்ஷன் வந்து இதில் 14,000, இதில் இன்றைக்கி 12,000. ஸோ நம்ம ஹெட்ஜிங் வந்து 1800 குவான்டிட்டி எடுத்துருக்கோம். அந்த குவான்டிட்டி வந்து 55க்கு வாங்கினா 50. ஸோ அதில் 90 ருபீஸ் தான் மைனஸ்க்கு வரும். ஸோ இந்த ட்ரேட் வந்து ஒரு நல்ல ட்ரேடாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இது வந்து 0 ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதா அல்லது வந்து இடையில புக் பண்ணுறதான்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இடையில. ஓகே, நன்றி. இப்போ மணி 12 போகுது. இப்போ நம்ம வந்து நினச்ச மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் தாண்டி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. ஸோ 350 கிராஸ் பண்ணிருச்சு. அங்கே போய் இது சஸ்டெயின் ஆனிச்சுன்னா நம்மளுடைய கால் ஆப்ஷன் வந்து 0 ஆகிடும். சாரி, புட் ஆப்ஷன் வந்து 0 ஆகிடும். இப்போ நான் வந்து இதை 40க்கு விற்றேன். இப்போ வந்து 35க்கு வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன். ஸோ 35க்கு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு விட்டுருக்கேன். ஏன்னா நான் போன தடவை மாதிரி எதுவும் நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலான்னு பார்க்குறேன். சப்போஸ் அங்கே இந்த இடத்துக்கு போகாமல் செல்லிங் வந்துச்சுன்னா நம்மளுடைய புட் ஆப்ஷன் வந்து ப்ரைஸ் டக்குன்னு மேலே பாஞ்சிரும். அதனால் அதை வந்து 35க்கு போட்டலாம் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ 35க்கு போட்டோன்னா அதுவே 3 பாயிண்ட் இப்போ 32க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 35க்கு வந்து மாற்றிடுவோம். 35 37க்கு மாற்றியாச்சு. இப்போ 31.25 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த கேண்டில் போய் இந்த இடத்துல ஹிட் ஆயிடுச்சு. 35ல் ஹிட் ஆகிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து 11,000 கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஸோ அது 3 ட்ரேட் பண்ணியாச்சு. அதான் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் நான் ட்ரேட் எதுவும் பண்ணேன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ். நம்ம அடுத்த ட்ரேட் எடுத்தோம். அடுத்த ட்ரேட் என்ன எடுத்தோம்னு கேட்டிங்கன்னா 24,400 புட் ஆப்ஷன். ஆக்சுவலாக மார்க்கெட்டு முன்னு 367 தான் 68 தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம இங்கே போகுங்கிற கெஸ்ஸிங்கில் எடுத்தோம். அதை எடுத்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 53.55. இப்போ வந்து 51ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு 2000 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து அப்படின்னா காஸ்ட் டு காஸ்ட் வந்து போட்டு தான் செய்யணும். ஏன்னா இது வந்து திரும்ப அங்கே போகலைன்னா நமக்கு ரொம்ப நஷ்டமாயிடும். அதனால் இப்போ 4 பாயிண்ட் கிடச்சிருக்கு. 4 பாயிண்ட்டாக கிட்டத்தட்ட 4000 வந்து ப்ராஃபிட்டு. ஸோ காஸ்ட் டு காஸ்ட் போட்டு இதை வச்சிட வேண்டியதான். ஸோ கீழே போணுச்சுன்னா லாபம், அப்படி இல்லைனா காஸ்ட் டு காஸ்ட் நமக்கு எதுவும் நஷ்டம் இல்லை. அந்த மாதிரி பண்ணிட வேண்டியதான். இப்போ நான் வந்து 52க்கு இதை வந்து போட்டுட்டேன். ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணால் 52 53ன்னு போட்டுட்டேன். ஸோ இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் ஒரு 2000 ப்ளஸ் வந்து காமிக்குது. நான் அப்டேட் பண்ணுறேன் நண்பர்களே உங்களுக்கு. அடுத்து ஒரு கேண்டில் வந்து நல்ல பெரிய கேண்டிலாக கீழே விழுந்தது. கிட்டத்தட்ட 46 வரைக்கும் போச்சு. ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் இதை மாற்றலாமான்னு பார்க்குறேன். ஸோ 46 வந்தால் போட்டலான்னு பார்த்தேன். ஏன்னா முடியல. 46 49க்கு. ஸோ இப்போ நம்மளுடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 53 55. ஸோ அப்போ 50 50 51ன்னு மாற்றிடுவோம். 50 51ன்னு மாற்றிடுவோம். இப்போ நமக்கு சேஃபு. 48க்கு போயிட்டு ஸோ திரும்ப வந்து அந்த நிஃப்டி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நிஃப்டி பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமாம். நிஃப்டி வந்து அந்த கேண்டில் வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்லை. எஸ், நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு 50க்கு மேலே போயிட்டு. ஸோ பரவாயில்ல. அதில் நமக்கு 3553 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த வந்து ஏன்னா நம்ம வந்து அவுட் ஆஃப் த மணியில் செஞ்சால் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து இந்த மணியில் செய்கிறோம். அதனால் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணோம். ஓகே நண்பர்களே, ஐ திங்க் இந்த ட்ரேடு இவ்வளோ வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து 11 22 22 14 36 கிட்டத்தட்ட ஒரு 40,000 கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.